வணக்கம் மாமு. இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம்னா தேனி மாவட்டம் மயிலாடும்பாறைக்கு வந்திருக்கோம். மயிலாடும்பாறையில் வந்து பங்குனி மாதம் அருள்மிகு காளியம்மன் கோவில் உற்சவ திருவிழாவுக்கு வந்திருக்கோம். இந்த கோவில் வந்து எங்கே இருக்குன்னா மயிலாடும்பாறையில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே அப்படியே கோவில் இருக்குது. பிரம்மாண்டமான கோவில், சூப்பர் கோவிலுங்க. அந்த ஊருக்கே எல்லாத்துக்கும் பொதுவான கோவில் காளியம்மன் கோவில். இந்த கோவில் வந்து அவ்வளோ சிறப்பாக சூப்பராக அமைச்சிருக்காங்க. இந்த பந்தல் வந்து அந்த கோவிலுக்கு அப்படியே எதிர்த்து மெயின் ரோட்டில் வருஷநாடு மெயின் ரோட்டே அமைச்சு எவ்வளவு பொதுமக்கள் வந்து நிறைஞ்சிருக்கு பாருங்கள். அவ்வளவு அழகான கோவில் அந்த கோவில். மயிலாடும்பாறை வந்து ஒரு கடல் மாதிரி ஊருங்க. ஒரு சுமார் சர்வசாதாரணமான ஊரில் கிடையாது, நல்லா சனக்கட்டான ஊர். அனைத்து ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் ஒற்றுமையாக இருக்கிற வேண்டிய உன்னதமான ஊர். இங்கே வந்து பாருங்கள், இப்போ இது பூரா ஒரே ரவுண்டில், அதாவது இது கரகாட்டம் பார்க்க வேண்டிய ரவுண்டில் எடுக்கப்பட்ட வீடியோ. கீழ்ப்பகுதி மேல் பகுதின்னு எடுத்திருக்கேன் பாருங்கள். எல்லாத்தையும் நல்லா உன்னிச்சு பாருங்கள். இந்த கரகாட்டம் பார்க்க வந்த நபர்கள் அனைவரும் பக்கத்தில் ஜாலியாக பேசி சிரித்து கரகாட்டம் என்ஜாய் பண்ணி சூப்பராக பார்த்து இது பண்ணிக்கிருக்காங்க. அவ்வளோ அழகாக திருவிழா கொண்டாடிக்கிருக்காங்க. இதிலே பாருங்கள், கரகாட்டம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. கரகாட்டக்காரங்க பேர் கேட்டேன், அவங்க எனக்கு சொல்லலை. அதனால் கரகாட்டக்காரங்க பேர் தெரியாது, கொட்டுக்காரங்க பேரும் எனக்கு தெரியாது. எந்த ஒரு கொட்டும் தெரியாது, எந்த ஒரு கரகாட்டம் தெரியாது. கேட்டேன், அவங்க எனக்கு பதில் தரல. அதனால் நான் உங்களுக்கு சொல்லலை. நம்ம கிராமத்து மக்கள்கிட்ட வருவோம். கிராமத்து மக்கள் பாருங்கள், அந்த கயிறுக்கு உள்பக்கமாக தான் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. முன்ன மட்டும் சின்ன பசங்க உட்காந்துருக்காங்க. எல்லா கிராமத்தில் இங்கே வந்து மற்ற ஊர் மாதிரி இல்லைங்க. இங்கே வந்து தலைவர், செயலாளர், பொருளாளர், நாட்டாமை, இவங்க ஊரா இதில் ஒரு குரூப்பு வந்து மயிலாடும்பாறை கிராமத்துக்கவே ஒரு கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் வந்து இந்த திருவிழாவை இதுக்கு நடுவுக்கு வந்து விழா கமிட்டி வச்சுருக்காங்க. விழா கமிட்டி வச்சு அவங்களுக்கு குரூப்புக்காரங்க துப்புரா ஃபுல்லாக பணியை கொடுத்து அந்த விழா கமிட்டியில் மூளைக்கு பசங்க நிப்பாட்டிருக்காங்க. லேசாக யாராச்சும் எதிர்த்து பேசினா கூட அவங்க அப்படியே தட்டி சண்டை சத்தம் வராமல் அப்படியே தன்னை கட்டி அப்படியே வேலையை முடிச்சு கொடுத்துறாங்க. சூப்பராக இருக்குது. அதே மாதிரி கரகாட்டம்னா பொம்பளையாளுக்கு ஒரு வட்டம், ஆம்பளைக்கு ஒரு வட்டம்லாம் இல்லைங்க. அழகாக சூப்பராக எல்லாம் ஒன்றா ஒரு சூப்பராக உட்காந்து அழகாக பார்க்குறாங்க. வழக்கம் போல் பாலன் ரேடியோஸ் மயிலாடும்பாறை அவங்க ரேடியோவையும் கேட்டுருக்காங்க. சூப்பராக இருந்தது. எல்லாமே நல்லா அற்புதமாக பண்ணிருந்தாங்க. சீரியல் செட்டெலாம் நாளைக்கு நான் எடுத்து போட்டு விட்டுருவேன், பாருங்கள். இது ஒரு புறம் நமது சப்ஸ்கிரைபர்கள் நமக்கு எல்லாமே மயிலாடும்பாறையில் தெரிஞ்ச முகங்கள் தான். எல்லாமே அண்ணன் தம்பி, மாமி, மச்சன், சித்தப்பா மக்க, பெரியப்பா மக்க தான். எல்லா சொந்த பந்தங்களும் இங்கே இருந்து எல்லாம் ஒன்று கூடி ஒன்றா நடத்துகிற உன்னதமான காளியம்மன் கோயில் திருவிழா. இது திருவிழாவுக்கு வந்து பாருங்கள், எடுத்த ஓடியோட கீழே எடுத்த ரவுண்டு, இது பூரா மேல் ரவுண்டு. நின்றுக்கிட்டு பார்க்குறவங்கள பூரா மொத்தமாக எடுத்து போட்டிருக்கேன். இந்த குறைஞ்ச இடைவெளியிலேயே பாருங்கள் எவ்வளவு பொதுமக்கள் வந்து உட்காந்துருக்காங்க பாருங்கள். உட்காந்து நின்று பார்த்துக்காங்க. எல்லோரும் பாருங்கள், எந்த தண்ணி அடிச்சுட்டு சலம்பல் பண்ணுறவோ, தேவையில்லாத வார்த்தைகள் பேசுகிற வைக்கவோ, எச்சொலியுமே எங்கேயுமே இருக்காது. சின்ன பெச கூட ஆகாது பாருங்கள். அவ்வளோ என்ஜாய் பண்ணி அவ்வளோ சந்தோஷமாக அப்படி பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. காளியம்மன் கோயில் எடுத்து இந்த வருஷம் எடுத்து போகிறதுக்கு சந்தர்ப்பம் எனக்கு கிடச்சிது. ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. திருவிழா வந்து அவ்வளோ சிறப்பாக நடத்துனாங்க. இப்போ எலெக்ஷன் டைம்ன்றதுனால வந்து அப்படி ஒன்றும் அதிகமாக இவங்க கரைச்சலுமே பண்ணல. எல்லாமே கரெக்டாக பக்காவாக பிளான் போட்டு சூப்பராக பண்ணிக்கிருக்கிறாங்க. நல்லா இருக்குது. எல்லோரும் நல்லா சூப்பராக கோஆப்ரேட் பண்ணுறாங்க. சொன்ன பேச்சை கேட்குறாங்க. அந்த ஊர் கடல் மாதிரி இருந்தால் கூட நாட்டாமல் சொல்கிறதெல்லாம் டேய் நான் போ அப்படின்னா சரிங்க நாட்டாமல் அப்படின்ட்டு போயிடுறாங்க. அந்தளவுக்கு சிறப்பாக இது பண்ணுறாங்க. எனக்கு மயிலாடும்பாறை கிராம பொதுமக்கள் வந்து நமக்கு ரொம்ப இது பிடிச்சிருக்குங்க. அவங்களோட நடவடிக்கைகள், கொள்கைகள் வந்து நமக்கு வரவேற்கத்தக்கது, பிடிச்சிருக்கு. சூப்பராக இது பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து கரகாட்டம் முடிஞ்சு கரகம் எடுக்கிறதுக்கு நாங்கள் போயிட்டு வந்தோங்க. கரகம் எடுத்துகிட்டு வரும்போது இந்த வீடியோ போட்டுடலாம்னு எடுத்து போட்டுருக்கோம் பாருங்கள். அதே மாதிரி கரகாட்டக்காரனுங்களும் நல்லா கரகாட்டம் ஆடினாங்க. எந்த கரைச்சலும் இல்லை. லாஸ்ட்டு வரைக்கும் நல்லாவே ஆடினாங்க. நாங்கள் விடிய தூங்கலை. கரகம் செய்ய போகிறதுக்கு போனோம். கரகம் செஞ்சோம், வச்சோம்.
ஆத்தாள் அங்கிட்டு வந்து எடுத்து போகிறதுக்கு வந்து லைட் வசதி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால நம்ம பத்தலடிக்கு வந்து எடுத்து போட்டிருக்கேன். பாருங்கள், ஆத்தாள் வந்து அதே மாதிரி பூவால் கரகம் செஞ்சு வந்திருக்காங்க. அழகாக சூப்பராக ஆத்தாள் செஞ்சுருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. மற்ற ஊரில் முளைப்பாரியும் சேர்த்து கரகம் சேர்த்து வரும். இங்கே மட்டும் ஃபஸ்ட்டு ஆத்தாளை மட்டும் பூவாலே கரகம் செஞ்சு ஆத்தாளை மட்டும் கொண்டு வராங்க. அதே மாதிரி கொண்டு வரும்போது கரகாட்டம் பார்க்கும்போது எவ்வளோ கூட்டம் இருந்ததோ அதே கூட்டம் தாங்க ஆத்தாளை செஞ்சு வர அன்றைக்கி கூட்டம் இருந்தது. அவங்க போயிட்டு வரட்டும், இவங்க போயிட்டு வரட்டோம்னா எல்லாருமே வந்தாங்க. ஆற்றுக்கு வந்தாங்க. எல்லாமே வந்து அந்த ஆத்தாளை பூவால் கரகம் செய்கிறத பார்க்குறதுக்கு எல்லாமே வந்தாங்க. அது எல்லாமே இன்று சூப்பராக பண்ணாங்க. அதுக்கடுத்து கிடா வெட்டுற நிகழ்ச்சி நடக்க போகுதுங்க. கிடா வெட்டுறதுக்கு வழி கொடுத்துருக்காங்க. நாட்டாம ஐயா வந்தோடனே அதுக்கான ஏற்பாடுகள் வெகு சிறப்பாக சூப்பராக நடக்கும். கிடாவு வந்து நல்லா குலுங்குச்சுங்க. பாருங்கள், நாட்டாம வந்தால் உள்ளே வந்துடுறாங்க. இங்கே வந்து எல்லாமே தலைவர், செயலாளர், பொருளாளர், உறுப்பினர்கள், நாட்டாம ஐயா இவங்க சொல்கிறபடி தாங்க அந்த மயிலாடும்பாறையை கரெக்டாக கொண்டு வந்து கட்டுக்கோப்பாக வச்சு நடத்தியிருக்காங்க. அதுக்கடுத்து விழா கமிட்டி இவங்களை வச்சு நிற்காங்க. லேசாக இதானால் கூட ஓரளவுக்கு நல்லா சொல்கிற அளவுக்கு விழா கமிட்டி வந்து சிறப்பாக வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு. நமக்கு வந்து எப்பயும் போல் வாப்ப மாதிரி அப்படின்னு சொல்லி யூடியூப் சேனலுக்காரன்னு சொல்லி கூப்பிட்டு நமக்கு நல்லா இது பண்ணாங்க, வச்சாங்க. அதே மாதிரி மயிலாடும்பாறையில் வந்து ஒரு சில இது பண்ணால் யாராக இருந்தாலும் தேவையில்லாத வார்த்தைகள் அதிகமாக பேச மாட்டாங்க. நமக்கு எந்த இடத்த கொடுத்துருக்காங்களோ அந்த இடத்துல அவங்க கரெக்டாக வச்சுருப்பாங்க. அந்தளவுக்கு மயிலாடும்பாறையில் ரொம்ப கண்ணியமான இருக்காங்க. கோயிலில் கடா வெட்டுறதுக்கு முன்னாடி படிக்கலாம் ஆடி ஏறி வருது. நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் எதுலேயுமே காலதாமதங்கள் ஏற்படுற எல்லாமே பக்காவாக கிளியராக எல்லா வேலையும் சிறப்பாக சூப்பராக நடந்துருந்துச்சு. கரெக்டாக எல்லாமே பண்ணாங்க, வச்சாங்க. பூவால் கரகம் செஞ்சு வெளியே அம்மா ஆத்தாளை எடுத்து வரும்போதெல்லாம் பயங்கரமாக பயபக்தியாக அருளோட எல்லாமே இது பண்ணாங்க. எல்லாமே பக்காவாக பிளான் போட்டு பண்ணாங்க, வச்சாங்க, இது பண்ணாங்க. கடாவை வெட்டியாச்சுங்க. வெட்டி இப்போ ஆத்தாளை வந்து கோயிலை சுற்றி பூவால் கரகத்தை கொண்டு வந்து சுற்றிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நாங்கள் வந்து கோயிலில் பூஜைகள் நடக்க போகுது. அந்த பூஜைகள் நடக்கிற விஷயத்த வந்து உங்களுக்கு அப்படி லைவாக போட்டு விடுறேன். வந்து பார்க்க முடியாதவங்க நம்ம யூடியூப் சேனல் மூலிமா பார்த்துக்கலாம். அப்புறம் ஒரு சில சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தீங்க, தயவுசெய்து லைவாக போட்டு விடுங்க, நீங்கள் பேசாதீங்க, பேசாமல் போட்டு விடுங்க அப்படின்னு சொன்னீங்க. அதில் வந்து ஒரு சின்ன சிக்கல் இருக்குன்னா, எனக்கும் கொஞ்ச நேரம் பேச முடியல, என்னத்தை பேசுறதுன்னு தெரியல. எப்பயுமே பேச மாதிரி இருக்குது. அதில் ஒரு சின்ன சிக்கல்னா, அவங்க லைவாக போட்டு ஒரு ஆடியோ வந்துச்சுன்னா அந்த வீடியோ வந்து காப்பிரைட் ஆகிடுது. காப்பிரைட்னா நான் போடுற வீடியோ வந்து நமக்கு வந்து அந்த யூடியூப் சேனலுக்காரங்க சேர்ந்துக்கிறது நமக்கு பிரச்சனைலாம் போயிடுது. அதனால் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து நான் தான் பேசி போட வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஒரு சினிமா பாட்டு 2 வரி ஆனால் கூட அந்த பாட்டு வந்து அவங்க இந்த வீடியோ வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. அதனால் வந்து இது பண்ண முடியல. பாருங்கள், ஆத்தாளுக்கு பூஜை பண்ணுறதுக்கு அனைத்து சிறப்பு ஏற்பாடுகள் அனைத்தும் நடந்திருக்கு. எல்லோரும் விழி வைத்து எந்த டைம் பூஜை நடக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்காங்க. பாருங்கள், ஆத்தாளை பார்க்க முடியாதவங்க நம்ம சேனல் மூலிமா பாருங்கள். அழகாக எம்பூட்டு அழகாக ஆத்தா சிரிக்குதுன்னு பாருங்கள். எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த பத்தி இது பண்ணுறாங்க. அடுத்து சூடம் பொறுத்துக்கு தீபாராதனை காட்டுவாங்க. பாருங்கள், தேங்காய் வாழை உடைக்கிறாங்க. எல்லாமே பக்காவாக சூப்பராக பண்ணுறாங்க. காலதாமதங்களுக்கு டைமே இல்லை, கரெக்டாக இப்போ இது பண்ணுறாங்க. அதேமாதிரி அத்தனை ஊரில் வந்து கரகாட்டம் ஆடும் போல் சின்ன கரைச்சல் வந்தால் கூட எந்த வேலையுமே ஆகாமல் போயிடும். எல்லாமே பக்காவாக சூப்பராக இது பண்ணி கரைச்சல் எதுவுமே எல்லாமே நல்லா பண்ணாங்க. பாருங்கள், ஆத்தாளை எம்பிட்டு அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க, அலங்கரிச்சிருக்காங்க. அதேமாதிரி பந்தலுக்கு முன்னெல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாமே பக்காவாக சொல்லி அடித்தாங்க, கில்லி அப்படின்ன மாதிரி. சாமி விஷயத்தில் வந்து அவ்வளவு பயபக்தி எல்லாருமே கொண்டாடுறாங்க. லட்சாதிபதி கோடீஸ்வரர் பாமர மக்கள் அனைவரும் பயந்து பக்குவமாக மயிலாடும்பாறையில் வந்து அந்த அளவுக்கு சாமி கும்பிட்றாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கு. இந்த ஆத்தாளுக்கு இப்போ தீபாராதனை நடத்த போகிறாங்க. அந்த நிகழ்ச்சி தீபாராதனை நிகழ்ச்சியை பாருங்கள். அவ்வளவு அழகாக எல்லாரும் சாமி கும்பிட்டு நாட்டாம கூடயே இருந்து அந்த எல்லாம் திருப்பரம் கலந்து வீதியை கொண்டு வந்து மக்களுக்கு பூரா கொடுத்துட்டு அவங்கள பூரா வெளியே ஏற்றிட்டு அப்புறம் வந்து வெளியே வராங்க. சரி, நமக்கு முடிச்சல வாடா போவோம் அப்படின்ட்டு போகணும். அதே மாதிரி எனக்கு உட்காரணும், சேரை கொடுக்கணும், அங்கேனா எல்லா வேலையும் சின்ன பிள்ளையாக பார்க்குறாங்க. அம்புட்டாலாம் ரவுண்டு அடிக்கிறாங்க. எல்லாமே
இளந்தாரி மாதிரி வயசுக்கு மூத்தவங்க அது கூட அம்புட்டு அழகாக ஓடி 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 அம்புட்டு வேலையும் பார்க்குறாங்க. ஆனால் வேலை செய்ய மலைக்க மாட்டேங்காங்க. நமக்காக ஒரு சில வேலை சொன்னால் மலைப்பாக இருக்கும். அவங்களுக்கு எந்த வேலையும் செய்யறதுக்கும் துப்புரா மலைப்புன்றது துப்புரா கிடையாது. அந்தளவுக்கு எல்லா வேலையும் சிறப்பாக சூப்பராக பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை அவங்களுக்கு தன்னால் போய் சேர்ந்துடுதுங்க. அப்படியே வெளியான போயிட்டு கூட கூப்பிட்டு வச்சு அந்த மரியாதை கொடுத்துட்றாங்க. மயிலாடும்பாறை வந்து இப்போ கடமை கொண்டவரை கொஞ்சம் சின்ன ஊர் தான், ஆனால் சூப்பர் ஊருங்க. தலைக்கட்டு அதிகமாக இருக்கிற ஊர், அழகான ஊர், அம்சமான ஊர், அமைதியான ஊர், அழகான சூப்பராக இருக்கும். எல்லாம் இளந்தாரி பசங்களாம் நிறையா இருக்காங்க. மயிலாடுதுறை இல்லைன்னா கங்கு கணக்கில் கூட்டம், அந்தளவுக்கு கூட்டம் நிறையா இருக்குது. பார்த்துக்கோங்க. இப்போ கிராம பொதுமக்கள் இங்கே போய் பாருங்கள். அதே மாதிரி இவங்களை எந்த ரூபத்தில் நீங்கள் எப்படி வாட்ச் பண்ணாலும் அவங்ககிட்ட குற்றம் குறைகள் கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு நல்லா சூப்பராக சிறப்பாக இது பண்ணுவாங்க. சாமி கும்பிட்ற விஷயத்தில் வந்து அடிச்சுக்க முடியாதவங்கள நல்லா இது பண்ணுவாங்க. தங்கமாவரத்து தான் எனக்கு இதாக தெரிஞ்சு. இப்போ இங்கிட்டு வந்தால் பிறகு ஓகே மயிலாடும்பாறை சூப்பர்ரா அப்படின்ற மாதிரி தெரியுது. மயிலாடும்பாறை உண்மையிலே வரவேற்கத்தக்க அம்சமான அழகான பங்குனி மாத திருவிழா. இந்த இடப்பட்ட கேப்பில் கூட இந்த அளவுக்கு நமக்கு திருவிழா பண்ணுறாங்கன்னா அப்போ அந்த ஊர் கட்டுப்பாடை பார்த்துங்க எம்பிட்டு அழகாக இருக்கும்னு. அதே மாதிரி நிறையா போலீஸெல்லாம் குமிச்சு வச்சு அப்படி இப்படி பார்க்கறதுனால அளவான காவல் வந்துருந்தாங்க. அவங்களுக்கும் நல்லா ஒத்துழைப்பு அவங்க வான் பண்ணுற அளவுக்கு எங்கே எந்த விஷயமும் நடக்கலை. சூப்பராக இருந்துச்சு. கோயிலில் சாமியை கும்பிட்டாச்சு, படிக்க விட்டு பூரா கீழே இறங்குறாங்க. அடுத்து வந்து எல்லோரும் அவரோட வீட்டுக்கு போகிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மாவிளக்கு எடுக்க போகிறாங்க, தீச்சட்டி எடுக்க போகிறாங்க. அந்த நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும். நமக்கு வாய்ப்பு இருந்தால் அந்த நிகழ்ச்சி எடுத்து போட்டு விட்றேன். அப்படி இல்லாட்டி சாயந்தரம் முளைப்பாரி தூக்கிட்டு வர விஷயத்தை எடுத்து போட்டு விட்றேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து பார்ட் 2 அப்படின்ற பகுதியை போட்டு விட்றேன். இந்த பகுதி இப்போயோட முடியுது. வணக்கம் மாமு. இன்றைக்கி மயிலாடும்பாறையில்